ஆதாம் ஏவாள். கடவுள் மிக அழகான உலகத்தை படைத்தார். பச்சை புல், வண்ண மலர்கள், இனிமையான பழங்கள், பறவைகள், மிருகங்கள்னு ஒரு அற்புதமான தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தோட பேர் தான் ஏதேன் தோட்டம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் குறையா இருந்தது. இந்த உலகத்தை பார்த்து ரசிக்க, அன்பு காட்ட, பேச ஒருவரும் இல்லையே என்று இறைவன் நினைத்தார். அப்போ அந்த தோட்டத்தில் உள்ள மண்ணை எடுத்து ஒரு உருவத்தை செஞ்சு அதுக்கு உயிர் மூச்சை ஊதி முதல் மனிதனை படைத்தார். அந்த மனிதன்தான் ஆதாம். ஆதாம் நல்ல மனசு கொண்டவர். அவர் தனியாகவே தோட்டத்தில் நடந்து மரங்களோட பேசுவார், மிருகங்களை பார்த்து சிரிப்பார். ஆதாம் தனியாக இருப்பதை உணர்ந்த கடவுள் அவருக்கு ஒரு துணையை உருவாக்க நினைத்தார். ஒரு நாள் ஆதாமை ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்த்தினார். ஆதாமிடமிருந்து ஒரு விழா எலும்பை எடுத்து அதிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். அவள்தான் ஏவாள். ஏவாள் மென்மையான மனசு, அன்பான பேச்சு, இனிய சிரிப்பு கொண்டவள். ஆதாம் ஏவாளை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இருவரும் சேர்ந்து ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். எந்த குறையும் இல்லை. அப்போதுதான் இறைவன் அவர்களுக்கிடையே தோன்றி ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் பழங்களையும் சாப்பிடலாம். ஆனால் நடுவில் இருக்கும் நன்மை தீமை அறியும் அந்த ஒரு மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிட்டால் நீங்கள் சாவீர்கள் அப்படின்னு கடவுள் சொன்னதும் ஆதாமும் ஏவாளும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் ஏவாள் தனியாக தோட்டத்தில் நடக்கும்போது ஒரு பாம்பு அவளிடம் மெதுவாக சொன்னது, வாங்க வாங்க, இந்த பழத்தை சாப்பிடுங்க, ரொம்ப சுவையா இருக்கும். இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாக மாட்டீங்க, நீங்களும் கடவுளை போல ஆயிடுவீங்கன்னு அவர் பயந்துக்கிட்டு உங்களை இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க சாப்பிடுங்க. ஏவாள் சற்றே யோசித்தாள். பழமும் மிகவும் அழகாக இருந்தது. அதை பறித்து சாப்பிட்டாள். அதுக்கப்புறம் தான் கணவன் ஆதாமுக்கும் கொடுத்தாள். அவரும் அதை சாப்பிட்டார். அந்த நிமிஷமே அவர்களுக்கு பயமும் கவலையும் வந்துச்சு. ஆடையின்றி இருப்பதை உணர்ந்து வெட்கப்பட்டு அத்தி இலைகளில் தங்களை மறைத்து கொண்டனர். கடவுள் தோட்டத்தில் உலா வந்தபோது பயந்து போய் மரங்களுக்குள் ஒளிந்து கொண்டார். இதனை அறிந்த கடவுள், என் சொல்லை கேட்காமல் நீங்கள் அந்த கனியை சாப்பிட்டீர்கள். இனிமேல் இந்த தோட்டத்தில் இருக்க உங்களுக்கு அனுமதி இல்லை. இனி மனிதர்கள் கஷ்டப்பட்டு உழைத்துதான் உண்ண வேண்டும், பெண்கள் பேறுகால வேதனை அனுபவிக்க வேண்டும் என்று கூறினார். இருவரும் வெளி உலகத்தில் வாழ வேண்டியதாகிவிட்டது. ஆதாம் வேலை செய்து உணவு தேடினார். ஏவாள் குடும்பத்தை கவனித்தார். கஷ்டம் இருந்தாலும் அன்போடு புரிதலோடு வாழ கற்றுக்கொண்டனர். நீதி: சொல்லை கேட்பது நல்லது. தவறு செய்தால் கற்றுக்கொண்டு திருந்த வேண்டும். உழைப்பே வாழ்க்கையின் தொடக்கம்.